வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். அந்த அன்னை பராசக்தியானவள், ஓம் சக்தியானவள் பல்வேறு இடங்களிலே நாக வடிவாக யோகம் தருகின்ற சூழல்களை நாம் கண்டிருக்கின்றோம். நாக வடிவாக இருக்கும் கருமாரி, நாகயோகம் நல்குகின்ற கருமாரி, அம்மா தருமாரி. கருமாரி என்று சொன்னாலும் அங்கேயும் நாக வடிவம் உண்டு. சமயபுரத்திலே இருக்கக்கூடிய மாரியம்மனும் நாகத்தினாலே யோகத்தை நல்கக்கூடியவள். குண்டலினி என்று சொல்லிவிட்டாலே அங்கும் அந்த நாகசக்தி தான் நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. உடம்பிலே DNA என்றெல்லாம் சொல்கின்றோமே, அதுவும் நாக வடிவத்தில் தான் இருக்கின்றது. உயிரணு கூட நாக வடிவத்திலே தான் நமக்கு வெளிப்படுகின்றது. ஆலயம் செல்கின்றோம், ஆண்டவனை காண்கின்றோம். அப்பா பரமசிவனே எனக்கு அருள்வாயே என்று சொல்லும் பொழுது அவன் நாகேஸ்வரனாக, நாகேந்திரனாக, நாகலிங்கனாக நமக்கு காட்சி தருகின்றான். ஆமாம், அவர் கழுத்திலோ வாசுகி என்று சொல்லக்கூடிய ஒரு சர்ப்பம், நம் அன்னை பராசக்தியோ அங்கே அனந்தன் என்று சொல்லக்கூடிய நாகத்தை தாங்கியிருக்கின்றாள். அது மட்டுமா, 5 கை உடைய நமது நம்பிக்கையை தரக்கூடிய தும்பிக்கையானிடம் பூணலாகவும் விற்றிருக்கக்கூடியது ஒரு நாகம்தான். அது மட்டும் அல்ல, நமது முருகப்பெருமானை நாம் நாக வடிவத்திலே வழிபடக்கூடிய திருத்தலங்கள் பல்வேறு உண்டு. அந்த நாகேஸ்வரி நமக்கு பல்வேறு யோக நிலைகளை அருளி நம் உடலிலே இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள் என்று சொல்லக்கூடியதிலே டாக்கினி, அதே போல ராகினி, லாக்கினி, சாக்கினி, காக்கினி, ஹாக்கினி என்று சொல்லக்கூடிய 6 வகையான நாகத்தன்மைகளை கொண்டு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்ற சக்கரங்களிலே நாக வடிவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றாள். அது மட்டும் கிடையாது, அந்த ஓம் சக்தி என்று சொல்லக்கூடியவள் நம் உடம்பிலே, நான் சொன்னேன் அல்லவா, 6 சக்கரங்கள், அங்கே நமக்கு செல்வ நிலைகளை தருவதற்காக 6 பீஜாட்சரங்கள். இந்த 6 பீஜாட்சரங்களையும் நான் முன்னால் சொன்னேனே, அந்த டாக்கினி, ராக்கினி, அதே போல லாக்கினி, சாக்கினி, காக்கினி, ஹாக்கினி என்ற பெயர்கள், இந்த 6ம் மிக மிக சக்தி வாய்ந்த தேவதைகள். வராகி வழிபாடு என்று செயல்கின்றீர்களே, அந்த வராகியை சுற்றியே இந்த 6 தேவதைகள் தான் உண்டு. இந்த 6 தேவதைகள் சூழ வராகி இருந்து விட்டால் அவளுக்கு அனுக்கிரக வாராகி என்று பெயர். அவளுக்கு அதே நாம் சொல்லுகின்றோம் லகுவாராகி என்றெல்லாம். அனுக்கிரக வாராகியாக அவள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த 6 சக்கரங்களிலும் அந்த நாகங்கள் நல்ல யோகத்தை தரக்கூடிய நிலையிலே இயங்க வேண்டும். அவளே தான் மூலாதாரத்தில் லம் என்ற பீஜாட்சரமாகவும், மேலே வரும் பொழுது வம் என்று நமது சுவாதிஷ்டானத்திலும், அதே நமது மணிபூரக சக்கரத்திலே ரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் அக்னி தத்துவமாகவும், மேலே வரும் பொழுது அநாகதத்திலே யம், மேலும் விசுத்தி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரரை குறிக்கக்கூடிய சக்கரத்திலே ஹம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், ஆக்ஞை என்ற நெற்றிக்கண்ணிலே ஓம் என்ற வகையிலும் பீஜாட்சரமாக நாக வடிவிலே அமர்ந்திருக்கின்றாள். அந்த குண்டலினியிலே இருக்கக்கூடியவள் பூரணத்தி, வித்தகத்தி, பரிபூரணத்தை தரக்கூடியவள். எங்கெல்லாம் உடலிலே இந்த நாகசக்தி வந்து விடுகிறதோ கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், ஜாதகத்தை தாண்டி செயல்பட முடியும். நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு சித்தர் என்றாலும் அவர்களிடம் ஒரு நாகசக்தி கட்டாயமாக காப்பாற்றும். இந்த நாகம் என்று சொல்லக்கூடியது தான் பெருமாளுக்கு ஆதிசேஷனாக, குடையாக, படுக்கையாக, துணையாக என்றும் நிலை பெற்ற நண்பனாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதே போல அன்னை பிரத்யங்கராவும் பல்வேறு நாகங்கள் சூழத்தான் அங்கே விற்றிருக்கின்றாள். உங்களுக்கு இந்த நாகசக்தி யோகங்களை தர வேண்டும். ஆமாம், வாழ்க்கையில் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்று சொன்னாலும் தி சர்பண்ட் பவர் என்று சொல்லக்கூடிய வகையிலே நாகத்தின் அருள் கட்டாயம் தேவை. பல்வேறு தோஷங்களால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், பல்வேறு தடைகள், அனுதினமும் இந்த நாள் எப்படி செல்லுமோ என்ற வகையிலே அச்சப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், வாழ்க்கையிலே அடைபட்டு கொண்டிருக்கிறீர்கள். எங்கோ ஒரு தடை வருகிறது, திருமணத்திற்கோ ஏதோ ஒரு பாதிப்பு வருகிறது. இத்தனையும் சரி செய்யக்கூடியது எது? நாகம். இந்த நாகத்தை உங்களுக்கு நன்மை செய்யும் வகையிலே மாற்றி யோகத்தை தரும் நாள்தான் நாக பஞ்சமி.
29/7/2025 செவ்வாய்க்கிழமை அன்று. இது ஒரு மிக அற்புதமான காம்பினேஷனுங்க. நாக பஞ்சமி அன்று அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு வகையிலே நாக வழிபாட்டை மேற்கொண்டு விட்டால், அது அன்னி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு இல்லைங்க. இன்னிலிருந்தே ஓம் நாகேஸ்வரியே போற்றி, ஓம் நாகேஸ்வரியே போற்றி என்று 9 முறை சொல்லி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று 3 முறை சொல்லி பாருங்களேன். வாழ்க்கையிலே அற்புதங்கள் உங்களுக்கு துவங்கும். ஜாதகத்திலே ராகு கேது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அஸ்வினி மகம் மூலம் என்பதிலே ஏதேனும் நட்சத்திரங்கள் இருந்தாலும் சரி, அதே வகையிலே திருவாதிரை மீண்டும் சுவாதி சதயத்திலே ஏதோ ஒரு சிக்கல் இருந்தாலும் சரி, தற்போது நாக வழிபாடு மிக மிக தேவை. காரணம் என்ன? குரு என்பவர் மிதுனத்திலே ராகுவின் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த திருவாதிரையிலிருந்து குரு 9ஆம் பார்வையாக ராகுவை கும்பத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றார். கும்பத்திலே சதயம் என்ற ஒரு நட்சத்திரமும் உண்டு. வாழ்க்கையிலே பெரும் சங்கடங்களை தவிர்ப்பதற்காக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கை துணை வேண்டும், கடன்கள் அடைய வேண்டும், சொந்தமாக வண்டி வாகனம் வீடு வாசல் வசதி என்ற அனைத்தும் பெற வேண்டும். அத்தனைக்கும் காரணமாக விளங்கக்கூடிய நாகத்தின் சக்தி நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த நாகேஸ்வரியின் அருள் பூரணமாக விளங்க வேண்டும். நாகேஸ்வரி, கருமாரி, ஓம் சக்தி என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே விளங்கக்கூடிய பராசக்தியின் நன்னாள் வருகின்ற 29/7/2025. அதுவும் இந்த ஆண்டு 2025 என்று சொன்னால் அதன் கூட்டுத்தொகை 9 என்ற செவ்வாய் வரும். உலகத்திலே அக்டோபர் 18ற்கு பிறகு குரு வக்கிரமாகும் பொழுது பல்வேறு நிலைமாற்றங்கள், தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் என்று ஏதோ ஒரு வகையிலே யுத்தச்சமரை காட்டினால், அதற்கு அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொன்னேன் என்ற வகையிலே இப்பொழுதே பரிகாரமாக நாக வழிபாட்டை செய்யுங்கள். எந்த ஒரு அம்மன் ஆலயம் சென்றாலும் வீட்டுக்கு ஒரு குழந்தையை பார்க்க வெறுங்கையோட போவீங்களா? உங்கள் அம்மா அப்பாவை பார்க்க வெறுங்கையோட போவீங்களா? சற்று குங்குமம், சற்று மஞ்சள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். அதே போல ஆலயத்தில் பணியில் உள்ளவர்கள் கவனிக்க வேண்டியது, ஒருத்தர் வராரு, ஒரு குங்குமத்தை எடுத்து தரோம், திடீர்னு அந்த குங்குமத்தை திருப்பி எடுத்துக்க கூடாது. குங்குமம் என்பது மங்களத்தை குறிக்கக்கூடியது, நல்லதை குறிக்கக்கூடியது, நலத்தை குறிக்கக்கூடியது. அனுதினமும் குங்குமத்தை சிறிதேனும் இட்டுக்கொள்ளுங்கள். அரச மரத்திற்கோ சிறிது மஞ்சள் தண்ணீர் ஊற்றுங்கள். ஆலயத்திற்கு செல்கிறீர்கள், அன்னை பராசக்தியை காண்கிறீர்கள், கருமாரியை காண்கிறீர்கள், சமயபுரத்து மாரியம்மனை காண்கிறீர்கள். ஒரு சிறிய அளவிலே குங்குமம் வாங்கித் தரலாம், மஞ்சள் வாங்கித் தரலாம். விநாயகர் ஆலயத்திலோ இருபுறமும் நாகங்கள் உண்டு. அந்த நாகத்திற்கு மஞ்சளை வாங்கி தடவலாம். விநாயகனுக்கு மஞ்சள் நன்னீரால் அபிஷேகம் செய்யலாம். பராசக்தி வழிபாடு என்பதும் நாக வழிபாடு என்பதும் இந்த 29/7/2025 வரை மிக மிக நன்மை தரும். அதுவும் குறிப்பாக அந்த நாளிலே நாக பஞ்சமி வருவதாலே, அதுவும் செவ்வாய்க்கிழமையிலே வருவதாலே, தற்பொழுதுள்ள கிரக சஞ்சாரப்படி நீங்கள் அனைவரும் அனுதினமும் ஓம் நாகேஸ்வரியே போற்றி என்று சொல்லி வாருங்கள். வாழ்க்கையிலே பெரும் யோகத்தை தருவதற்காக அவள் நாகலட்சுமியாக, நாக சரஸ்வதியாக, நாக காளியாக, நாக சக்தியாக காத்து கொண்டிருக்கிறாள். உங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இனி வெற்றி உங்களுக்குத்தான். சிவ சிவ.